என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இறையின் பரிபூர்ண அனுக்கிற ஆசீர்வாதம் கிடைக்க இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். ருதசுதஸ்ஸனக்கால 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 பரமேட்டி பரிக்கிரக பரமேட்டி பரிக்கிரக பரமேட்டி பரிக்கிரக ருதசுதஸ்ஸனக்கால பரமேட்டி பரிக்கிரக ருதசுதஸ்ஸனக்கால பரமேட்டி பரிக்கிரக ருதசுதஸ்ஸனக்கால பரமேட்டி பரிக்கிரக உக்ரசம்பத்சரோ தக்ஷோ உக்ரசம்பத்சரோ தக்ஷோ உக்ரசம்பத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः உக்ரசம்பத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः உக்ரசம்பத்சரோ தக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः உக்ரசம்பத்சரோ வக்ஷோ விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः ருதசுதஸ்ஸனக்கால பரமேட்டி பரிக்கிரக உக்ரசம்பத்சரோ தக்ஷோ 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 விஸ்ராமோ விஸ்வதக்ஷிணः. என்னுடைய 4 லைன் பார்த்தாச்சு. டெய்லி சொல்கிற மாதிரி தான் முதலேன்னு சொல்லிவிட்டு அப்போ நீ மட்டும் சொல்லி பழகிக்கோங்க. எவ்வளோக்குள்ள சொல்லுவீங்களோ அவ்வளோக்குள்ள பலன். எப்படி பணத்துக்கு பின்னாடியும் பொருள் சேர்க்கணுன்ட்டு பின்னாடி ஓடிகிட்டே இருக்குது உலகம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கா. கிடைச்சது போதும், கொடுத்தது போதும், வந்தது போதும் என்று நிறைவு என்றைக்கு நாம் காணுகிறோமோ அப்போது தான் பொருளாதாரமே தட்டுப்பாடு இல்லாமல் நாட்டில் எல்லா பொருளும் கிடைக்கும். எல்லாருக்கும் உனக்கு மட்டும் கிடச்சிட்டுனா நீ பொருளாதார வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லோரும் அதில் பயன்படணும், பயனாளி ஆகணும். அதற்கு போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இன்னும் பெரியவா சொல்லுவாள். எப்போ மன நிறைவு ஏற்படுறதுன்னா அது ஆண்டவன்கிட்ட ஒன்று தான் ஏற்பட முடியும். நீ கொஞ்சம் பக்தி செலுத்தினா நிறைவாக எடுத்துக்கிறான், விழுந்து சேவித்தாலும் நிறைவாக எடுத்துக்கிறான். இப்போ நினைக்க முடியலப்பா, வர முடியலப்பா, மனசாரியாக நினைக்கிறேன் இன்றைக்காக அப்பயும் எடுத்துக்கலாம். அந்த நிறைவு நிறைகுடமாக தழும்பாமல் இருக்கக்கூடிய, எல்லாருலேயும் நிறைய பறந்து விரிந்து இருக்கக்கூடிய உலகத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய நிறைவு யாருன்னா அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன். அவங்ககிட்ட ஒன்று தான் நம்ம நிறைவை காண முடியும். அவங்ககிட்ட ஒன்று தான் போதுன்ற மனசு நம்மளுக்கு வரும். நிச்சயம்லாம் பொருளோ பொண்ணோ பணமோ காசோ சாப்பாடோ எல்லாமே போகணுன்று அடுத்த வேலை கிடைக்காம சேர்த்து சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கலாம். இது மாதிரி பலவிதமான தொந்தரவுகள் இன்றைக்கி மனுஷன் அவனை தேடிக்கிறான். இதுக்கு வாழ்வியல் எப்படி என்று தெரியாமல் நீ வாழ்ந்துருக்கும். அதற்கு காரணம் இயற்கைக்கு எதிராக போயிட்டோம். இயற்கையை சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம். இயற்கை உணவு அருந்த மாட்டேங்கிறோம். இயற்கை உணவை நாம் பயிரிடுறதில்ல. எல்லாத்துலேயுமே மருந்து. அந்த மருந்து எங்கே போகிறது? மண்ணில் இருக்குது. மண்ணில் இருந்தால் கடைசி மட்டும் இந்த மண்ணை பாழாக்கிடுறோம். இது மாதிரி பலவிதமான தவறுகள். நம்ம விஞ்ஞான வளர்ச்சி தேவை தான், விஞ்ஞான வளர்ச்சியை குறை சொல்லலை. பட்டு இதனால் மக்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது, மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. மக்கள் எப்படி வாழணுன்றதுக்கு மக்களே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். அதற்கு இயற்கையோடு ஒன்றி இயற்கையால் கொடுக்கப்பட்ட பொருளை வைத்து அதன் மூலம் நாம் பயனடைந்து நம்ம பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பயனாளியாக இருக்க வேண்டும் நாம். இதற்கு போதுமென்ற மனது இன்றைக்கி தான் சரி, நாளை வரைக்கும் இருக்குது போதும். நீ ஒரு வருஷத்துக்கும் உன் தலைமுறை சேர்த்து வச்சேன்னா அப்புறம் பின்னாடி வர என்ன பண்ணுவான்? அது மாதிரி காற்றை சேர்த்து வைக்க முடியுமா? மேலே பச்சா மூச்சு வாங்குதே புஷு புஷுன்னு.
அது நிறைவு இருக்குல்ல, ஒரு அளவு தானே. அதேமாதிரி உணவு மேற்கொண்டு சாப்பிட்டா பின்னாடி முன்னாடி வந்துடுறது. அது மாதிரி ஒவ்வொன்றும் வெயிலினுடைய தாக்கம் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா சரீரம் பாதிக்குது. அதெல்லாம் மனுஷன் கவலைப்படுறதில்ல. பட் பொருளை சேர்க்கணும், பொண்ணை சேர்க்கணும், வீடை வாங்கணும், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, அந்த பேலன்ஸ் விடு. கிரெடிட் பேலன்ஸ் யார்கிட்ட இருக்குது? பகவான்கிட்ட தான் இருக்குது. பக்தி, ஸ்ரத்தை, சிந்தனை, இவை அனைத்தும் இறைவனிடத்தில் செலுத்த வேண்டும் எல்லோரும் என்பதை புரிந்து கொண்டு எல்லோருக்கும் நல்லதே நடக்க, நாடும் வளர்ச்சி பாதையில் செல்ல நாமும் நம்மை பாதுகாத்து கொண்டு நாட்டை பாதுகாப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்று நினைத்து வாழ வேண்டும். செய்வோம், வளமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமாஞ்சலின் திவ்ய திருவிழிகளே சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காமாட்சி சங்கர, காமகோடி சங்கர.